காவேரிக்கா உனக்கு தான் காணன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடி விஷயம்? ஆட ஒன்றும்லக்கா, என் பிள்ளையோட செருப்பு வேற வந்து போச்சு. 4 நாளாக பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. அதான் நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கரூர் வரைக்கும் கூட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏண்டி இது உனக்கே ஓவரா இல்லை? செருப்பு வாங்க கரூர் வரைக்கும் போகணுமா? எங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கக்கூடாதா? என்னக்கா ஒரு 1/2 மணி நேரம் தானே, ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம். ஏண்டி காசு இல்லை ஒன்றும் இல்லை, வண்டி எடுத்துக்கிட்டு போனால் பெட்ரோல் போடணும்னு சும்மாவா வருது எல்லாம்? அட வண்டியில் யார் போகிறா? பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ்லையா? அட பஸ்ஸில் தூக்கி தூக்கி போடும்ல. நான் வேற எங்கேயாவது உருண்டுட்டு போய் விழுந்தா என்னை யார் பார்க்குறது? அட நீ ஒன்றுக்கா, காசும் செலவாகக்கூடாது பஸ்லேயும் போகக்கூடாதுன்னு அப்புறம் என்ன பண்ணுறது? ஏண்டி பஸ்ஸில் போனால் மட்டும் காசு செலவாகாதா? அக்கா அதான் கவர்மெண்ட்டில் ஃப்ரீ பஸ் விட்ருக்குறாங்கல்ல, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே போவோம், நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போய் எடுத்துக்கிட்டு வரல அக்கா, சும்மா தான் இருக்கோம். ஃப்ரீயா? அதை சொல்லடி மொத. ஐயடா, 32 பல்லையும் காட்டாத. ஏண்டி நம்ம 2 பேர் மட்டும் போனால் போர் அடிக்காது? 4-5 பேர் தூக்கி போட்டுட்டு போகலாம் முடியே, பழம் பேசிக்கிட்டே போகலாம்ல. அட ஆமாக்கா, இரு நான் எப்படி ஆள் தரட்டுறேன்னு பாரு. காவேரி அக்கா, நம்ம ஊருக்குள்ள கவர்மெண்ட் பஸ் விட்டுருக்குறாங்க, கரூர் வரைக்கும் போயிட்டு வரலாமா? ஜாலியாக இருக்கும். என்னது ஃப்ரீயா? நம்மளும் சும்மா தானே இருக்கோம், கூட போயிட்டு வருவோம். என்ன என்னமோ புசு புசுன்னு பேசுறாளுங்க. ஏய் என்னடி ஃப்ரீ டீங்கிறீங்க? நானும் வாரண்டி, என்னையும் கூட்டிட்டு போங்க. என் நெட்டக்கோக்கி இந்த கிளவி என்ன இழுத்துக்கிட்டு போகிறது? அட வந்துட்டு போது உடுக்கா, அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு வருது. அது ஒன்றும் இல்லாத்தா, கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீயாக விட்ருக்காங்கல்ல, அதில் கரூர் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு அக்காட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். வாங்க அப்படியெல்லாம் போயிட்டு வரலாம், என் பிள்ளைக்கு செருப்பு எடுத்துக்கிட்டு. சரிடி போலாம், இன்னைக்கு தான் 100 நாள் வேலை இல்லையில, அப்படியே ஒரு எட்டு போயிட்டு வரலாம். ஏக்கோ நானும் வாரக்கா, நானும் சும்மா தான் இருக்கிறேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. சரிடி, அப்படியே கஸ்தூரியும் கூட்டிகிட்டு வந்துரு. இன்னொரு 10 நிமிஷத்தில் பஸ் வந்துரு, போய் வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருங்க. சரிக்கா. சரி நான் போய் பர்செல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, ஆள் நிற்கிறது கூட தெரியாமல் போகிறாங்க வேறு. பஸ்ஸில் சட்னி ஏறுங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க பஸ்ஸை. அடியே என்னை முதல்ல ஏற்றி விட்டுருங்கடியே, நீங்க எல்லாம் ஏறிட்டு நான் ஏறினா நான் விழுந்துருவேன். என்னை கை பிடிச்சி அப்படியே ஏற்றி விட்டுருங்க. இந்த கிளவி ஆரம்பிச்சிருச்சான், போயிட்டு வர வரைக்கும் என்னென்ன டார்ச்சர் பண்ண போதும். ஏ காவேரி புடிடியே, விழுந்துருவேனாட்டிருக்குது, கால் வேற வலிக்குது. கெல்ட்டு கிளவி, கால் வலிக்குதுன்னு அப்புறம் எதுக்கு வந்திய? அட இராத்தா, உன்னைய வச்சுக்கிட்டு பெரிய ரோதனையாக இருக்குது. மொல்ல ஏறு, அப்புறம் எங்கேயாவது விழுந்துட்டு ஏன் மண்டையை போட்டு விட்டாத. இருக்குதுடி. ஏமா ஏறின இடத்துல உட்கார மாட்டீங்களா? நின்னுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த பாட்டி பாரு எப்படி நின்றுட்டு இருக்குது. எங்கேயாவது உளுந்தீங்கன்னா தெரியும், முத போய் உட்காரு. இந்த கிளவிக்கு பாத்தியா திமுற? அப்புறம் எங்கேயாவது விழுந்துட்டேன்னு என்னை வந்து சொல்றதுக்கா? அடியே என் வயசுக்கு எவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கிறேன், எவ்வளவு நேரம் பஸ்ல நின்னுக்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் ஒரு விஷயம் பேசுறீங்க? போங்கடி, நீங்க போய் உட்காருங்க. ஏக்கோ நீ கம்முன்னு இரு, அந்த கிளவி எங்கேயாவது விழுந்து எந்திரிக்கிட்டு அப்பதான் தெரியும். காவேரிக்கா பாத்துட்டு இல்ல ஏண்டி, எவ்வளவு தூக்குறீங்களா? பராக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆவா ஏண்டி நெட்டக்கோக்கி, எனக்கு தான் பஸ்ல போறது சேராதுன்னு சொன்னேன்லடி, இப்ப கூட்டிகிட்டு வந்து என்ன வேலை பண்ணி விட்டுருக்கிறியவர்? ஏமோ நீங்க அப்புறம் அடிச்சுக்கோங்க, முத டிக்கெட்டை வாங்குங்க. உங்க கூட பெரிய ரோதனையா இருக்கு. என்னது டிக்கெட்டா? யோ கண்டக்டர், காசு இல்லைன்னு தானே சொன்னாங்க, ஃப்ரீன்னாங்க, நீ என்னமோ டிக்கெட் வாங்குங்கறியா? ஏமா பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு விவரம்லாம் கேட்டு வர மாட்டீங்க, ஃப்ரீன்னு உடனே ஏறிடுவீங்க. ஃப்ரீயா இருந்தாலும் டிக்கெட் கொடுப்பாங்க. ஓ சரி சரி, அப்படி தெளிவா சொல்லு. கிளவி கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு உட்காரு. ஏய் யார பார்த்துட்டு கிளவின வந்தனா வாயை கிழிச்சு விட்டுருவேன், கம்முன்னு உட்காந்துட்டு வாடி. காவேரிக்கா நான் அப்பயே சொன்னேன் இந்த கிளவி கூட்டிட்டு வர வேணான்னு, இப்ப பாத்தியா? கம்முன்னு ரெடி. நீங்களாம் எங்க இருக்கணும் அதை சொல்லாம நீங்க பாட்டு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. முதல் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்புறம் என்ன வளமா வேணாலும் பேசுங்க. கண்டக்டரு, நாங்கெல்லாம் கரூர்ல இறங்கணும், 5 டிக்கெட் கொடுத்துருங்க. இந்தாமா இறங்குற வரைக்கும் டிக்கெட்டை பத்திரமா வச்சிருங்க. எங்கேயாவது போட்டு அப்புறம் டிக்கெட்டை கொடுக்கல அதை கொடுக்கலீங்களான்னு சொல்லக்கூடாது. சரி சரி, எங்க கோயில் ஸ்டாப்பிங் வந்தோன்னா நிறுத்துங்க. சொல்றேன். இங்க காத்தே வல்லடி, நந்துட்டு வந்துக்கிறேன். ஏ கஸ்தூரி ஒழுங்கா பிடிச்ச உட்காருறீ, எங்கேயாவது பறந்துடாத, காத்துல பறந்துட்டு இருக்க. எப்படி பிடிச்சிருந்தாலும் காத்து பயங்கரமா அடிக்குதுரி, விழுந்துரும் மாட்டிருக்குது. ஏண்டி நெட்டக்கோக்கி எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கு செருப்பு வாங்குறதுக்கு? அதுக்காவது காசு கொண்டாந்து இருக்கிறியா? 250 ரூபாய் இருக்குது. 250 ரூபாய் என்னடி செருப்பு வாங்குவ? என் புருஷன் வாங்குற சம்பளத்துக்கு இதுவே அதிகம் தான். 250 ரூபாய்க்கு நல்ல செருப்பே எடுக்கலாண்டி நெட்டக்கோக்கி, நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு வாங்கினா போதும். இன்னும் 2 ஸ்டாப்பிங் தான் இருக்கு, எல்லாம் ரெடியா இருங்க. ஏற்பா டக்குன்னு ஏற்பா. தம்பி வந்து டிக்கெட் வாங்கிக்கோ. எவ்வளோண்ணா டிக்கெட்டு? 6 ரூபாப்பா. சில்லறையா கொடு.
10 ரூபாயா நீட்டாத. இந்தாப்பா. ஆண்டி கொஞ்சம் நவந்து உட்காருங்க. யாரா இவன்? நான் அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிடுவேன். இருறா, அப்புறம் உட்காந்துக்கோ. இப்போ என்ன சொல்லிட்டேன் வவ்வுங்கிறீங்க? நான் பின்னாடியே போய் உட்காந்துக்கிறேன். என்ன ஆத்தா மொத்த கையில் பிடிச்சிட்டு வர்றீங்க? எங்கேயாவது விழுந்தீங்கன்னா தெரியும். அட போடா. ஹோல்ட் ஆன். யோ டிரைவரே, பார்த்து பிரேக் போட மாட்டியா? வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா? இரு, வீட்டுக்கு போய் உன் மவங்கிட்ட சொல்லி வைக்கிறேன். 2 மொத்த சொல்கிறேன். அதை சொல்லுக்கா. 2 பவுட்லேயே குத்துனாடா தெரியும். ஏண்டி சும்மா இருந்தவள அங்க போலாம் இங்க போலான்னு கூப்பிட்டு இப்ப என் மவங்கிட்ட சொல்லி பவுட்ல குத்துறேங்கறீங்களா? இருங்கடி இருங்க, உங்களை எல்லாம் பேசிக்கிறேன். எக்கோ பாத்தி அந்த கிளவி பழமையா நம்ம கூப்பிட்ட மாமா. இதை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமில்ல, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு. வாங்க நம்ம போகலாம். ஏ இருங்கடி, என்னை விட்டுட்டு இறங்கிறாதீங்க. நல்லா குதிச்சு இறங்க முடியாது உங்களை மாதிரி. கூட்டிட்டு போங்க இருந்து. ஏ எல்லாம் சட்னி இறங்குங்க, அப்புறம் நான் இறங்குறதுக்கு முன்னாடி பஸ் எடுத்துட்டு போறாங்க. எல்லாம் இவ இறங்குறதுக்கு தான் பாக்குறாளுக. வயசான சிவன் எவ்வளவு இறக்கி விடுறாளா? அப்படியே அவ்வளோ பீத்திக்கிட்டியா? இப்போ அந்த வசனமெல்லாம் எங்கே போச்சு? சொன்ன தப்பு தான், நீ கூட்டிட்டு போடி. அந்த பயம் இருக்கணும். வா, என் கையை பிடி. இந்த வயசான காலத்துல என்னை என்ன பாடுபடுத்துறாளுக பாரு. அடடா, இதை கேட்க மறந்துட்டேனே. கண்டக்டர்ண்ணே, கண்டக்டர்ண்ணே, ஒரு நிமிஷம் வாங்க, சட்னு வாங்க. என்னம்மா? அது ஒன்றுமில்ல, நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவோம். இந்த பஸ்ஸு மறுபடியும் திரும்பி ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். சரிண்ணே, அதான் இந்த பஸ்ஸே வந்து பிடிச்சிடலாம்னு கேட்டேன். சரி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். மறுபடியும் முதல்ல இருந்தா பிடிச்சிக்க ஆத்தோ.